அது தனித்தனியாக அங்கங்கே பக்த சரித்திரங்கள் எழுதப்பட்டாலும் ஆசேது ஹிமாச்சலம் உள்ள சர்வ பக்தாளுடைய சரித்திரமும் இன்னைக்கு பாகவத தர்மமாக, பாகவத தர்மத்துக்காக ஆசேது ஹிமாச்சலம் இருந்தவா. வைஷ்ணவ சம்ஹிதாவை பார்த்தேன்னா அத்வைத பரம்பரையில் உள்ள பகவத் பக்தாள் அது பிரதானம். வைஷ்ணவம் அப்படின்ன உடனேயே நமக்கு பட்டுன்னு என்ன தோணும்? துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தங்கள் தான் ஞாபகம் வரும். அப்படி இல்லாதபடிக்கு வைஷ்ணவம்னு உடனேயே முதல் பாகம் ஆதிசங்கரர். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த பரம்பரையில் வந்தவா பெரியவாள்லாம் இருக்கா. பகவநாம போதேந்திராள், மருதானந்த சத்குரு சுவாமிகள், தியாகராஜ சுவாமிகள், நாராயண தீர்த்தர், அது பெரிய பூந்தானம், எல்லாருமே அத்வைதிகள் தானே. நாராயண தீர்த்தர், இத சதாசிவ பிரம்மேந்திராள், இவா சரித்திரங்கள்லாம் வச்சு முதல் பாகம். ரெண்டாவது பாகம் என்னென்ன? ஸ்ரீ ராமானுஜருங்கிற சூரியன் உதிச்சுது. அவருக்கு முன்னாடி பின்னாடி இருந்தவா நாதமுனிகள் ஆள வந்தார். அதுக்கு முன்னாடி ஆழ்வார்கள். ராமானுஜருக்கு அப்புறம் வந்தவா பராசரவட்டர், நம்பிள்ளை, பெரியவாச்சாம்பிள்ளை, இவா எல்லாரும் சரித்திரமும் கொண்டு ரெண்டாவது பாகம். மூணாவது பாகம் மத்வாச்சாரியாளுடைய பாகம், விருத்தியும் கர்நாடகே கதா. மத்வாச்சாரியால்னா வெறும் மத்வாச்சாரியாள் இல்லை, அவரோட சிஷ்யாள் பிரசிஷ்யாள். முன்னாடி சொல்லிட்டேன் அதெல்லாம். விருத்தியும் கர்நாடகே கதா. அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு நாலாவது பாகம், கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுடைய சிஷ்யாள், ரூபகோஸ்வாமி, ஜீவகோஸ்வாமி முதலியவர்களுடைய சரித்திரங்கள். அதுக்கப்புறம் பிருந்தாவன பாகங்கள் 3 பாகங்கள். வல்லபாச்சாரியாள், ஹிதஹரிவம்சர், நிம்பார்க்காச்சாரியாள், அவளுடைய சரித்திரங்கள். அப்புறம் 8வது பாகம் வார்க்கரி, ஞானேஸ்வரருடைய சம்பிரதாயம், அதில் இருந்த மகான்கள். 9வது பாகம் ராமானந்த சம்பிரதாயம். 10வது பாகம் போன நூற்றாண்டில் இருந்த மகான்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர், கேவல்ராம் யோகீஸ்வரர் முதலிய மகான்களுடைய சரித்திரங்கள். இது மாதிரி இந்த வைஷ்ணவ சம்ஹிதா என்கிறது பரம பாகவதர்களுடைய சரித்திரம். அந்த காலத்தில் ஆதிசங்கரர்லேருந்து ஆரம்பித்து ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரைக்கும் இது எல்லாமா சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு கிரந்தத்தை பாராயணம்னா இத்தனை பேர் சரித்திரமும் நமக்கு தெரிஞ்சிடும்.